முதல் வசனத்தை வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. பூமி எங்கும் மேன்மை உள்ள நாமம் நம்முடைய ஆண்டவருடைய நாமம். மேன்மை அப்படின்னு சொல்லி சொன்னா மரியாதைக்குரிய கனத்துக்குரிய நாமம் நம்முடைய ஆண்டவருடைய நாமம். நம்முடைய ஆண்டவருக்கு ஞாபகத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்தத்துக்கு குறைச்சலாக கூடாது. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். எதை விட பெரியவர்? உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட பெரியவர். சொல்லுங்க, ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட மிகவும் பெரியவர். அப்படிப்பட்ட அந்த மகத்துவமுள்ள ஆண்டவருடைய நாமத்தை நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம், ரொம்ப அற்பமா நினைக்கிறோம். அவரால் எதுவுமே ஆகாது. முதல்ல கிறிஸ்தவங்க எதுக்கு சாமி கும்பிடுறாங்கன்னு சொல்லி தெரியல, எதுக்கு சர்ச்சுக்கு வராங்கன்னு தெரியாது, எதுக்கு கிறிஸ்துவங்கன்ற அடையாளத்தோடு இருக்கிறாங்கன்னு தெரியாது, அவங்க ஆண்டவர் யாருன்னு அவங்களுக்கு முதல்ல தெரியாது. நம்ம ஆண்டவருடைய பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா நீங்க எந்த விஷயத்தையும் அதை பண்ண மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க. சும்மா ஒரு எலுமிச்சி மடத்தை பார்த்தா பயம், ஒரு தேங்காய் பார்த்தா பயம், ஒரு பூசணிக்காய் பார்த்தா பயம். யாரும் புதுக்கு ஒரு பெட்ஷீட்டை போத்தீங்க அப்படின்னு லைட் இல்லாத இடத்துல போயிட்டு இருந்தா பார்த்தா பயம். நம்ம ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவருடைய நாமம் பூமி எங்கும் மகத்துவம் உள்ளது. மகத்துவம் உள்ள ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்புறம் தொடர்ச்சியா வாசிக்கலாம். அங்கே இருங்க, வசனத்தின் மேல கையை வச்சிருங்க. உங்களை அந்தகாரத்தில் இருந்து, அந்தகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் தான் என்கிட்ட சொன்னேன். அந்தகாரம் அப்படின்னு சொன்னா ஒரு இருளான ஒரு பகுதியை அந்தகாரம் சொந்த பகுதின்னு சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இருளான பகுதிகளை நம்ம கடந்து வந்துருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வந்துடணும். உன்ன இருளிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் ஏசாயா சொல்லுகிறார், இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சின்ன கேண்டல் வெளிச்சம் கிடையாது, அகம் வெளிச்சம் கிடையாது, கற்பூர வெளிச்சம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் கற்பூர வெளிச்சம் கிடையாது, மெழுகுவர்த்தி வெளிச்சம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளி. இருளில இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒளி. யாரு? அது சூரியனா? அதுக்கும் மேல சொல்லுங்க, அதுக்கும் மேல. நம்ம பார்க்கிறது அந்த சூரியன். இந்த சூரியனுக்கும் மேல நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ பிரைட்டான ஒரு ஆண்டவர், அவரோ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர், அவரோ வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிற ஒரு ஆண்டவர். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை எங்க இருந்து எங்கத்தையும் டிரான்ஸ்பர் பண்ணாரு, எங்க இருந்து எங்கத்தையும் மாற்றினார். அவங்களை இருளிலிருந்து அந்தகாரத்தில் இருந்து ஒளியிடத்திற்கு என்ன எழுதியிருக்கிற வசனம்? அந்தகாரத்தில் இருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தார் என்று எழுதியிருக்கு. எதற்கு வரவழைத்தாரு? அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஒரே ஒரு லாஜிக், ஒரே ஒரு சின்ன ஒரு சூத்திரம் ஒன்று சொல்றேன், ஒரு மேஜிக் ஒன்று சொல்லித்தர உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க இயேசுவை கொண்டாடுங்க, இயேசுவை பேசுங்க. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறது அதோட உங்களோட முடிஞ்சு போகுது. ஆனா இயேசுவை பேசுங்க. அவருடைய புண்ணியத்தை மற்றவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் நீங்கும், உங்களுக்குள்ள இருக்கிற குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்துல தொடர்ந்து வியாதியில, தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையில யாரோ எங்களுக்கு ஏதோ செய்தாங்கன்னு பயப்படுறீங்களா? நீங்க எந்த வைத்தியத்தையும் போக தேடாதீங்க, எந்த மருந்து மாத்திரையும் தேடாதீங்க. ஆண்டவரை பத்தி ஒரு 4 பேருக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க டெய்லி, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு.
அது ஒரு பெரிய ஒரு தந்திரம். அது உங்களுக்கு தெரியல. இவ்வளவு நாள ஒரு வேலை தெரியாம இருந்தா இயேசுவை பேசுங்க. அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க வேலையை நீங்க செய்யாம வேற வேலையை செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் வரும். உங்க வேலை என்ன வேலை தெரியுமா? இயேசுவை குறித்து பேசுவது. அந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளிகளுக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஜனங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்க புண்ணியத்தை பேசுறீங்க. என்ன புண்ணியம்? நான் 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன். அதை போறாரு ஒரு புண்ணியமா. அந்த புண்ணியமான இல்லைன்னா என் குடும்பம் இல்லை. அந்த புண்ணியமான பத்தி பேசுறீங்க. நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறேன்னு தெரியுமா? உங்க புண்ணியத்தை பத்தி பேசுறீங்க. ஆண்டவர் செய்த புண்ணியத்தை நீங்க பேசுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம், வியாதி உங்களை விட்டு போகலன்னா என்ன கேளுங்க. கடவுளை பத்தி யார் பேசுறாங்களோ அவங்களுக்குள்ள எந்த விசுவாசம், எந்த பலவீனமும், எந்த வியாதியும் உங்களுக்கு விளையவே முடியாது. நீங்க விசுவாசிக்கிறீங்க, அது உங்களா வரைக்கும் தான் நிறுத்தும். உங்க குடும்பத்தை வரைக்கும் நிறுத்தும், உங்க மனசு வரைக்கும் நிறுத்தும், உங்க வாழ்க்கை வரைக்கும் நிறுத்தும். ஆனா விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட்டால், விசுவாசத்தை குறித்து நீங்கள் பேசினால், விசுவாசத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பித்தால் அது என்ன பண்ணு தெரியுமா? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை, யாருக்காவது உடம்பு சரியில்லையா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஏசப்பா பைபிள்ல செஞ்ச அற்புதத்தை பேசுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யாராவது ஏசப்பா அற்புதம் செஞ்சா அதை பேசுங்க. யாரையாவது வலிக்கட்டாம கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க இயேசுவை பத்தி பேசுங்க. நீங்க பேச 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 அட இவர் ஆண்டவரை பத்தி பேசுறாச்சு, இவருக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனல் தாங்க முடியாம ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். இதுதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சூத்திரம், ஒரு தந்திரமான விஷயம். ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்துல பேசுங்க, ஆண்டவருடைய புண்ணியங்களை பேசுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. சொல்லுங்க, நீங்க யாரா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வயல்ல வேர்க்கடலை போட போறோம். நல்ல நிலத்தை பண்படுத்தி வேர்க்கடலை போட போறோம். அதுக்குன்னு தனியா என்ன பண்ணுது, வேர்க்கடலை வித வேர்க்கடலை விற்குது. அந்த வித வேர்க்கடலையே வாங்கிட்டு வரும். வீட்டார் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்றாங்க, வேர்க்கடலையே உரிக்கிறோம், பிரிக்கிறோம். வித தனியா, தோல் தனியா பிரிக்கிறோம். சடங்களா பேசக்கூடாது. அப்புறம் பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ண மாட்டோம், நேரத்துல போட மாட்டோம். அதுலயும் நல்ல வேர்க்கடலை இருக்குது, சுருங்கி போன வேர்க்கடலை இருக்குது. அதான் பிஞ்சு வேர்க்கடல்னு சொல்லுவோம் இல்லையா? அதை என்ன பண்ணுவோம், தனித்தனியா என்ன பண்ணுவோம், பிரிப்போம். நல்லதை மட்டும் பொறுக்கி எடுப்போம், நல்லதை மட்டும் தேர்ந்தெடுப்போம், நல்லதை மட்டும் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவோம், வயல்ல போடுவோம். இந்த பிரிக்கப்படுதல் இருக்குது பாருங்க, நல்லதை பிரிக்கிற அனுபவம் இருக்குது பாருங்க. அதுதான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை வைத்து நம்மை தெரிந்திருக்கிறது. அந்த உலகத்துல தேராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உடம்புல தேராதவங்க, உடம்புல புஷியா இருப்பாங்க, பணத்துல நல்லா சம்பாத்தியம் இருப்பாங்க, அறிவுல நல்ல ஞானியா இருப்பாங்க. ஆனால் கடவுளுடைய பயத்திலும், கடவுளை அறிகிற அறிவிலும், கடவுளுடைய பக்தியிலும் அவர்கள் பலவீனவர்கள். அவர்களுக்குள்ளே விதைத்தால் அது முளைக்காது என்று வேதம் சொல்கிறது. அது விசுவாசம் இல்லாத இருதயம். ஆனா உங்க இருதயம் பக்தி உள்ள இருதயம். பக்தி உள்ளவரை கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்காக தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. உங்களை ஆண்டவர் பொறிக்கு நிறைய பிரிச்சு எடுத்திருக்கிறார். திரும்பி போய் நீங்க அதில் கலந்துக்க கூடாது, விளையாடுவங்களோட போய் கலந்துக்க கூடாது. நீங்கள் விளைச்சலை தரக்கூடியவர்கள், நீங்கள் கனிகளை தரக்கூடியவர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறவர்கள். உங்களுக்குள்ள சாரம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சாரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ள ஏற்றப்பட்டிருக்கிறது. சாரம் இல்லாத உப்பு அது நிலத்துல கொடுக்கப்படுவதற்கு தான் பயன்படும். அதுல கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு சுவை இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவராலே சாரம் ஏற்றப்பட்டவர்கள். குழந்தைகளுக்கெல்லாம் தடுப்பூசி போடுவாங்க,
சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறாங்களா, வளர்ந்த குழந்தைகளுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறாங்களா? 1 வயசு 2 வயசு 3 வயசு 5 வயசு குழந்தைங்க ஸ்கூல்ல போயிட்டு ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட தடுப்பூசி போடுறாங்க. அதோட நிறுத்துவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தடுப்பூசியே கிடையாது. வயசாய 60 வயசு வரைக்கும் அப்ப சின்ன குழந்தைங்க போட்டாங்க பாருங்க, அந்த மருந்து உடம்புல வேலை செய்யுமா இருக்குமா? அதனுடைய பவர், அந்த மருந்தினுடைய பவர் 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆனாலும் என்ன நோக்கத்துக்காக தடுப்பூசி போட்டாங்க? இளங்குள்ள வரக்கூடாதுன்னு போட்டாங்களோ, ஏனைக்கால் வரக்கூடாதுன்னு போட்டாங்களோ, மலேரியா காய்ச்சல் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்களோ, குஷ்டரோகம் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்களோ, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே இருக்கும். ஒரு டைம் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைம் நீங்க ஆண்டவர்கிட்ட பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் ஒரு டைம் உங்க மேல இறக்கம் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை என்ன பண்றது இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆனா நீங்க தான் என்ன பண்றீங்க? தேவையில்லாம ஆண்டவருடைய அந்த பலத்தை இழந்து போறீங்க, ஆண்டவர் கொடுக்கிற அந்த பாதுகாப்பை இழந்து போறீங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிங்க. புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான கூட்டமாயும் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்ம பரதேசிகளை சுற்றில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்லை, மற்றவர்கள் பார்வையில் அற்பமானது. ஆனால் தேவனுடைய பார்வையில நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று எழுதியிருக்கிறோம். அவ்வளவு விசேஷ வல்லமையை இந்த சங்கீதத்தில் வாசித்த அந்த முதல் அதிகாரம் மகத்துவம் உள்ள நாமத்தை நமக்கு ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். சொல்லுங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ என்னவா யாருடைய பிள்ளைகளாக முடியும்? நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய சுதந்திர ஆண்டவருக்கு உண்டாயிருக்கிற எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் அனுகிரகம் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு இன்னும் அந்த அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளாமல் இன்னும் பலவீனராய், இன்னும் வியாதியானவர்களாய், இன்னும் பயந்து கொண்டிருக்கிறவர்களாய், இன்னும் சாபங்களிலே பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அது யாருடைய குற்றம்? நம்முடைய குற்றம். அதிகாரத்தை அன்னைக்கு கருத்தில் எடுத்துக்கிறோமோ அன்னைக்கு பிசாசு நம்ம பார்த்து பயப்படுவோம். நீங்க அதிகாரத்தை கருத்துல எடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய சொல்லி. மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்று சொன்னால் விடுதலை என்று அர்த்தம். ஐயா ரொம்ப பிடிக்கிறாயா, அவனுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து விட்டுருங்க. நான் கேள்விப்பட்டேன் சொல்றது, ஐயா அவர் ரொம்ப கெட்ட பையனா இருக்கிறாயா, அவருக்கு கொஞ்சம் ஞானஸ்தானத்தை கொடுத்து விட்டுருங்க. ஐயா அவருக்கு கல்யாணம் பண்ண போறேன், ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாதான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனால அவனுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. அவனுக்கு யார் மேல விசுவாசம் இல்ல, இயேசு மேல விசுவாசம் இல்ல. விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. அவன் உலகத்தை நம்புறேன், அவன் உலக பிரகாரம் வாழ. கவனிக்க, சின்ன பிள்ளைங்க வாங்க, அவன் உலகத்தை நம்புறவன், உலக பிரகாரமா வாழறவன். எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்துக்கிறான்? அவனுடைய தேவைக்காக எடுத்துக்கிறான். திருமணம் நடக்கணும், அதுக்காக ஞானஸ்தானம். அவன் புடிய விடணும்னு அவன் பெரியவங்க நினைக்கிறாங்க. அவன் ஞானஸ்தானம் எடுத்தவனும் புடிய விட்டுருவானா? திருமணம் பண்ணிட்டு அவன் கிறிஸ்துவனா மாறிடுவானா? கடவுள் அவனுக்குள்ள இருந்துவாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாக. யார் மேல விசுவாசம்? ஆண்டவர் மேல விசுவாசம். ஆண்டவர் விசுவாசிக்கிறாய் என்றால் அது ஆண்டவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பாவும் மகனும் விறகு எடுத்துக்கிட்டு சுமந்து போறாங்க மலைக்கு. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம். என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டு
ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, இவங்க ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா? இவங்க ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா? இல்ல ஆண்டவர் தான் ஆட்டுக்குட்டியை உங்களுக்கு நான் ஏற்படுத்துறேன்னு சொன்னாரா? அந்த சூழ்நிலையில் அவருடைய மனசு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எந்த மகனை பலியிட போறாரோ அந்த மகன் மேலேயே என்ன வச்சிருக்காரு? விறகு கட்டைகளை வச்சிருக்கிறாரு. அந்த மகனுக்கு அப்படியே கொலை நடக்குது, என்னன்னு தெரியல. அப்பா இப்ப மேலே விறகு கட்டையை வச்சு நம்மள பலியிட கூட்டு போறாரு. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா தகப்பனுக்கு பரிபூர்ணமா தெரியும், இந்த மகனை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பலியிட போறோம். அவன் இப்ப துணிஞ்சு கேட்கவும் ஆரம்பிச்சுட்டான். தகப்பனே, ஆட்டுக்குட்டி இல்லையா கேட்கிறான். மேல வசனத்துல நீங்க 7வது வசனத்துல வாசிக்கும் போது தகப்பனே ஆட்டுக்குட்டி எங்க கேட்கிறான். 8வது வசனத்துல தகப்பன் சொல்றான், கர்த்தர் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வான். இந்த விசுவாசம் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. கடவுள் ஒன்று சொன்னா அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், அது எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலும் அதற்காக முயற்சி எடுத்து பிரயாணம் பண்ணி போகிறவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே. எல்லாத்திலையும் சோதிக்க மாட்டாரு. சொல்லுங்க, எல்லாத்திலையும் ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. எப்பமோ 1-2 தான் சோதிக்கிறார். எபேசியர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். எபேசியர்ல எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, ஒரு நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பினுடைய பாதிப்பை உணர்ந்தவன் தன் மகனை அந்த நெருப்புக்கு போகாமல் பாதுகாக்க அறிந்திருக்கிறான். ஒரு தீய காரியத்துக்கான பயத்தை உடைய தகப்பன் ஒரு ஆபத்தான விஷயத்துக்காக அதை உணர்ந்து கொண்டவன், அந்த ஆபத்திலே கடந்து வந்தவன் மீண்டும் வேறு ஒருவரை அந்த ஆபத்துக்கு அனுமதியாமல் அவர்களை பாதுகாக்கிறார். அப்பா என்ன பண்ணாரு? சோதிக்கப்பட்டார். அப்பா என்ன பண்ணாரு? சோதிக்கப்பட்டார். பிசாசு வந்து சோதிக்கிறான். 40 நாள் உபவாசம் ஜெயிச்சத காரி கொடுக்குறாங்க, ஒண்ணுமே சொல்லல. சாட்டையால் அடிக்கிறாங்க, ஒண்ணுமே சொல்லல. சிலுவை தூக்கி வச்சு சமுதிரத்துக்கு போனான்னு சொன்னாங்க, ஒண்ணுமே சொல்லல. சிலுவையில் அறையும் போறது மோசம் பண்றாங்க, சிலுவையில் அறையும் மோசம் பண்றாங்க, ஒண்ணுமே சொல்லல. இவ்வளவு சோதனைகளையும் அவர் அனுபவித்ததுனால அப்படிப்பட்ட பாதிப்புகளை அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அனுபவிக்க அவர் என்ன பண்ண மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளு, பிரச்சனைகளை கடந்து வந்த ஒரு ஆளு, போராட்டங்களை அனுபவித்த ஒரு ஆளு, பாடுகளை அனுபவித்த ஒரு ஆளு நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எல்லா கஷ்டங்களையும், மனுஷனுக்கான கஷ்டங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சவர். உங்களுடைய கஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை அனுபவித்து அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால நீங்க ஏதோ நமக்கு பாடு வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம சாப்பிட்ட நினைக்காதீங்க. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. விசுவாசம் உள்ளவனாகி நீங்க ஆண்டவரிடத்துல சேருங்க. விசுவாசத்தை நீங்க உங்கள் செயல்ல காட்டுங்க. மற்றவர்களிடத்துல உங்க விசுவாசத்தை பிரதிபலிங்க. எனக்கு விசுவாசம் சொல்லுங்க. எங்க வீட்டுல சக்கரை இருக்குது, எங்க வீட்டுல டப்பால சக்கரை போட்டு வச்சிருக்கிறேன். சக்கரை ஒரு நாளாவது அந்த சர்க்கரையில அந்த சர்க்கரையை போட்டு ஒரு டீ போட்டு ஊத்தாதான் நம்ம வீட்டுல சக்கரை இருக்கிறது நிறுவனமா? யாருக்காவது காமிச்சாதானே? சக்கரை இருக்கிற விஷயத்தை பொங்கலாவது செஞ்சு அந்த பொங்கல்ல கொஞ்சம் சக்கரை சொட்டு சாப்பிடுங்க. யாரு சக்கரை மூட்ட முடியாது, என்ன பிரயோஜனம்? அந்த சர்க்கரையை நீங்க பயன்படுத்தாம வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? அந்த சர்க்கரை மற்றவர்களுக்கு பயன்படாம இருந்தா என்ன பிரயோஜனம்? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்களே
அவள் விசுவாசம் விருதா என்று வேதம் சொல்கிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் என்னது? செத்து போன விசுவாசம். உங்கள் விசுவாசத்தை வாயில அறிவிங்க. தயவு செய்து சொல்றேன், இயேசுவை பேசுங்க, இயேசுவை கொண்டாடுங்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை நானா விலகுவார். யோபு என்ன பண்ணாரு தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவி சாப்பிட்டு சொல்றா, என் பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு, எனக்காக ஜெபம் பண்ற, எனக்கு சுகம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. இல்ல 42வது யோபு புத்தகத்துல யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக, நண்பருக்காக வேண்டுதல் செய்தார். யார் மற்றவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறீர்களோ உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். யார் மற்றவர்களுக்கு தேவனுடைய அற்புதத்தை, அதிசயத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்களோ நீங்கள் அற்புதங்களை, அதிசயங்களை நிச்சயமாய் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே. நீங்க மற்றவர்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணாம இயேசுவை காண்பிக்காம நீங்க இயேசுவை பார்க்கவே முடியாது. ஸ்கூல்ல வாத்தியார் இருக்கிறார் பாருங்க, அவர் எப்படி எல்லாத்தையும் பசங்களுக்கு போதிக்கிறார் அப்படின்னு சொன்னா வருஷம் வருஷம் அவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் மெமரி பவர் அதிகமாகிட்டே இருக்கு. சொல்லுங்க, ஆமா பாருங்க. நம்ம ஆண்டவரை பத்தி நீங்க கொண்டாடுங்க, நம்ம ஆண்டவரை பத்தி நீங்க பேசுங்க, நம்ம ஆண்டவரை பத்தி மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நீங்க சொல்ல எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே பிசாசு அவன் ரிவர்ஸ் கியர் போட்டுருவான், அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் உங்களை முந்தி வரமாட்டான், அவங்கள ஓவர்டேக் பண்ண மாட்டான். அவன் ஸ்பீட நிச்சயமா குறைச்சிருவான், அவன் பிரேக் போடுவான், அவன் ரிவர்ஸ் கியர் போடுவான், அவன் யூ டர்ன் போடுவான், அவன் கடந்து ஓடவே போயிடுவான். பிசாசுக்கு எதிர்ப்பு நீக்கணும்ன்றது என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியதுதான் பிசாசுக்கு எதிர்ப்பு. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாவே போதும், பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம்னு சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படியில பிசாசு நம்ம ஆதரிக்கிறோம், அவனை அப்சர்வேட் பண்றோம், அவனை என்ன பண்றோம்? என்கரேஜ் பண்றோம், அவனை உயிர்ப்பிக்கிறோம், அவனுக்கு ஊட்டம் கொடுக்கிறோம், அவனை ஆதரிக்கிறோம், அவனை அரவணைத்துக் கொள்கிறோம். பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீடு வெறுமனே கிடந்தா என்ன பண்றான் பிசாசு? தண்ணிலும் கொல்லாத 7 ஆவியை கூட்டிட்டு வந்து உட்கார்றான். அந்த வீட்டை என்ன பண்ணக்கூடாது? வெறுமனே விடக்கூடாது. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 23வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனுக்கு அவரை சோதனையாமலும் மகிமைப்படுத்தாமலும் உணர்வில்லாதிருந்தார்கள். உணர்வில்லாத இருதயத்துக்குள்ள தேவன் என்ன பண்ணாரு பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம், தேவனை அறிந்தும் அவரை தேவனுக்கு மகிமைப்படுத்தாம உணர்வு சோதனையாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் யாருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை அவரை பிரபல்யப்படுத்துவது, அவரை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுவது, அவரை குறிச்சு பேசுவது. அது செஞ்சுமானாவே பிசாசு நமக்குள்ள வரவே மாட்டான். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் மார்க் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வாங்க திரும்பவும். மார்க் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம், விசுவாசம் உள்ளவர்களாய் படிக்கூடாது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. முதல்ல அதுக்கு முன்னாடி 16வது வசனத்தை ஏற்கனவே சொல்லிட்டோம். என்ன சொல்லி இருக்குது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டோம். இப்ப அவன் கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கல, அவன் ஏதோ குடிப்பழக்கத்தை உணர்றதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கல. ஞானஸ்தானம் எடுத்துட்டா கிறிஸ்துவன் ஆயிட்டான் அப்படின்னு ஒரு தவறான உபதேசம் இருக்கிறது கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மத்தியில. பேதுரு பிரசங்கம் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் செய்யுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம். அப்போ விசுவாசமும் வேணும், பாவ அறிக்கையும் வேணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான். அப்ப அறிக்கை என்பது என்ன பண்றது? தன்னை விட்டு அனுப்புவது, தனக்குள்ளே இருப்பதை வெளியே அனுப்புவது. வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது, இந்த வார்த்தையை வெளியே அனுப்புவது. இயேசு கிறிஸ்து யாருங்க? இயேசு கிறிஸ்து யார்? Who is Jesus Christ?
யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து என்பவர் தேவனுடைய வார்த்தையா இருந்தார். தேவனுக்குள்ளே இருக்கிற வார்த்தை. இப்ப நான் பேசுகிற அந்த வார்த்தை எப்படி வெளியே வருது? எனக்குள்ள இருந்து வெளியே வருது. அப்ப என்னுடைய விசுவாசம் வெளியே வருது. அப்ப இயேசு தேவனோடு தேவனுக்குள்ள இருந்தவர் வார்த்தையின் மூலமாய் வெளியே வருகிறார். பூமி உண்டாக்கப்படுவதாக என்று தேவன் சொன்னார். அந்த வார்த்தை பூமியை உண்டாக்கிச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். அப்போ பாவங்களை அறிக்கை செய்வதும் விசுவாசிப்பதும் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது, தேவையாக இருக்கிறது, முக்கியமான தேவையா இருக்கு. இப்போ 17ஆவது வருஷத்துல மார்க்ல 16-17 சொல்றாரு, ஞானஸ்தானம் பெற்றவர் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு என்ன நடக்கும் பாருங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் 17ஆவது வருஷத்துல என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அடையாளம் நடந்து பாருங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை பாஸ்டர் கூட்டிட்டு வந்து விரட்டுவாங்க, மந்திரகாரர்கிட்ட போய் விரட்டிடுவாங்க. நான் சொல்றது கேட்குதா? புரியுதா? உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? புரியுதா? 16ஆவது வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் எடுத்தவர் ரட்சிக்கப்படுவார். 17ஆவது வசனத்துல, நீ விசுவாசம் உள்ளவனாகி உண்மையாவே ஞானஸ்நானம் எடுத்திருந்தா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், முதல் அடையாளம் அவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அவனே விசுவாசத்தை நடத்துவான். அவர் சர்ச் பாஸ்டர் கூப்பிட்டு வருவாரு, அதுக்குன்னு தனியா பிரத்யோகமா ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு வருவாரு. இல்ல ஜோசிகாரர்கிட்ட, மந்திரக்காரர்கிட்ட, இல்ல குடும்பக்காரர்கிட்ட, இல்ல அமாவாசைக்கு வருவாரு. இன்னைக்கு அமாவாசை போல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அட ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, விசுவாசிக்காதவங்க அப்படி செஞ்சா பரவாயில்ல, அவங்க யாரையும் ஒருத்தர தேடணும். ஆனா சபைக்குள்ளே வருஷக்கணக்கில் இருந்துட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு, பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு மயக்கமா இருக்குது பாஸ்டர். அப்ப நீ ஒண்ணு விசுவாசம் உள்ளவனாகி நீ ஞானஸ்தானம் எடுக்க, 2 பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்கல. பாவம் எங்க இருக்குதோ அங்க பிசாசு இருக்கும். அவன் வாசனை, பாவத்தின் வாசனை தான் பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். பாவத்தின் வாசனை எங்கே வீசுகிறதோ அங்க பிசாசு குடிக்கொள்வான். நாம கிறிஸ்துவின் நற்கந்தம். யாரெல்லாம் பிசாசு தலைமையில் வச்சிருக்கீங்களோ உங்களுக்குள்ள ஏதாவது ரகசிய பாவம் இருக்கும். ஆண்டவருக்கு விரோதமான செயல் இருக்கும், அல்லது சாபமையில இருப்பீர்கள். ஏதாவது சாபம் தலையை மேல இருக்கும். ஜென்ம பாவம், ஜென்ம சாபம், முன்னோர்கள் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த சாபம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, அவருக்கு மனைவி இல்லை, அவங்க அக்காவுக்கு கணவர் இல்லை, அவருக்கு 2 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்களுக்கும் வாழ்க்கை இல்லை, அவருக்கு ஒரு மருமகளுக்கு குழந்தை இல்லை. இது இயற்கையா நடந்த விஷயம்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் புரியுங்க, கொஞ்சம் தயவு செய்து யோசிங்க. உங்க குடும்பங்களிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்தால் அதற்கான பரிகாரம் இயேசு. நீ எங்கேயோ போய் தியானம் முடிக்கிற, கற்பனை கொடுக்கிற, பூசணிக்க ஒழிக்கிற பரிகாரம் என்ற பரிகாரமாகவே ஆகாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவரை உள்ள வர வழி தானா சாபம் வெளியே. ஆண்டவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கக்கூடாது, சாபம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, தானாவே வெளியே போ. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். நீங்க என்ன பண்றீங்க? போய் மந்திரக்காரங்கிட்ட இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்றீங்க. அவங்க ஒரு நல்ல நல்ல வேட கோழிய, சேவல கோழி இல்ல சேவல, நல்ல நாட்டு முட்டை ஒரு 10 முட்டைய, ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை, ஒரு நல்ல தேங்காய், இவ்வளவுத்தையும் கொண்டு வந்து வைக்க சொல்றோம். சொல்லுங்க. ஆமா, அவனுக்கு ஒரு 1000, 2000, 5000, 40,000, 50,000. கருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மற்றவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டது, 40,000 செலவு பண்ண ஐயா, விடுதலையாக கொஞ்சம் செலவு பண்ணுங்க ஐயா. ஐயா 1.5 லட்சம் செலவு பண்ணி இருக்கிற ஐயா, 10 வருஷமா செலவு பண்ணிட்டே இருக்கிறோம்.
நாங்க போகாத கோயில் இல்லை, பார்க்காத மந்திரவாதியே இல்லை. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க.